பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னித் தமிழ் எனக்கு வேண்டுமையடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். தமிழ் பசி என்ற இந்த கவிதையின் ஆசிரியர் கா. சச்சிதானந்தம். இவர் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பருத்தித்துறை என்ற இடத்தில் பிறந்தவர். இவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் என்ற 3 மொழிகளில் புலமை மிக்கவர். அன்னபூரணி, ஆனந்தத்தேன், யாழ்ப்பாண காவியம் உள்ளிட்ட படைப்புகளை தமிழ்கூறும் நல்லுலகிற்கு வழங்கியவர். ஆனந்தத்தேன் என்ற இவரின் கவிதை தொகுப்பு 1954 வெளியானது. இவர் மகாவித்வான் நவநீத கிருட்டிண பாரதியாரின் மாணவர் ஆவார். இவருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கும் பாரதியின் சினப்போக்கும் ஒருமித்து காணப்படுகிறது. மீண்டும் அந்த பாடல் அதற்கான பொருள்: பொன்னின் குவையனுக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றி அளிக்கக்கூடிய அந்த பொற்குவியல்கள் எனக்கு தேவையில்லை. பொன்னின் குவையனுக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழனுக்கு வேண்டியதில்லை, என்னை வியந்து பாராட்டக்கூடிய அந்த பாராட்டுகள், அந்த புகழ்கள் எனக்கு தேவையில்லை, புகழ்ச்சுரைகள் தேவையில்லை. பொன்னின் குவையனுக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, மன்னனின் மணிமுடியாகிய அந்த மகுடம் எனக்கு தேவையில்லை, மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, மாறன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்மதனுடைய அழகும் எனக்கு தேவையில்லை, கன்னித்தமிழ் எனக்கு வேணுமையடா. எதுதான் வேணும்னு கேட்டால் கன்னித்தமிழ், என்றும் இளமை குறையாத அந்த கன்னித்தமிழ் எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார். கன்னித்தமிழ் எனக்கு வேணுமையடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. அந்த கன்னித்தமிழுக்கு உயிர்ப்பை அளிக்கக்கூடிய அந்த கம்பனுடைய காவியம் எனக்கு தேவை. கன்னித்தமிழ் எனக்கு வேணுமையடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். நூல்கள் தூய தமிழில் எந்த ஒரு மொழி கலப்பும் இல்லாமல் இயற்றப்படல் வேண்டும், அதை நோக்கி என்னுடைய தமிழ் பசி ஆறிட வேண்டும் என்று இந்த கவிஞர் கா. சச்சிதானந்தம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நன்றி.